Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. இன்றைக்கி நாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான 8 அமேசிங் கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான நமக்கு டெய்லியுமே கிச்சனில் யூஸ் ஆகிற முக்கியமான கிச்சன் டிப்ஸ் அதில் பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இதில் சொல்லியிருக்க ஒவ்வொரு கிச்சன் டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லியுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த வுட்டன் ஸ்பூன்ஸ் தான். இது இப்போ எல்லாருமே நம்ம வீட்டில் இதை வச்சு யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம இந்த வுடன் ஸ்பூன்ஸ் எல்லா சமையலுக்கும் எப்போதும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இனிமேல் இதை யூஸ் பண்ண பழகிக்கலாம். இது போல் பாருங்கள், கடாயில் நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது, தாளிக்கும் போது, இல்லை குக்கரில் இது போல் தாளிச்சிட்டு கிளறி விடும்போதோ, இல்லை இது போல் பாருங்கள் நல்லா அடியோடு மிக்ஸ் பண்ணி விடும்போது நமக்கு வுடன் ஸ்பூன்ஸில் இந்த ஸ்க்ராச்சஸ் விழாது. அப்போ நமக்கு பாத்திரங்களும் பாழாகாது. ஏன்னா நமக்கு குக்கர்லேயோ இல்லை கடாயிலையோ ஸ்க்ராச்சஸ் அதிகமாக விழும்போது சீக்கிரமாக அடிப்பிடிக்கும். நம்ம சமைக்கும்போது அந்த ஸ்க்ராச்சஸ் விழாமல் நம்ம பாத்திரத்தை பாதுகாக்கணும். இது போல் வுடன் ஸ்பூன்ஸ் நம்ம யூஸ் பண்ண பழகிக்கணும். இப்போ பாருங்கள், இதோட பாட்டமில் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அதே நீங்கள் ஸ்டீல் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்க்ராச்சஸ் விழும். அப்போ நமக்கு அடிப்பிடிக்கும். சமைச்சு முடிச்சிட்ட பிறகு அந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ இல்லை யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டீல் கரண்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 2ல் நாம் வேர்க்கடலை எப்படி ருசியாக வறுக்கிறது தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுப்போம், ட்ரை ரோஸ்ட். ஆனால் அது கூட இது போல் அந்த வேர்க்கடலைக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நம்ம வறுக்கும்போது அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் நமக்கு வேர்க்கடலை ஈவனாக வறுபட்டு வரும், தீஞ்சு போகாமல். அதாவது ஒரு வேர்க்கடலை நல்லா வறுந்துருக்கும், இன்னொன்று நமக்கு பச்சையாக இருக்கும். அது போல் இல்லாமல் ஈவனாக வறுபட்டு வரும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக நமக்கு எல்லா வேர்க்கடலையும் கரெக்டான பதத்தில் வறுபட்டு வந்திருக்கு. அதே போல் இதை அப்படியே நம்ம சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 3ல் நாம் புளி ஊற வைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சில டைம் நம்ம மறந்துடுவோம். இப்போ பாருங்கள், நான் கூட இந்த டைமில் மறந்துட்டேன். பருப்பு கடையும் போது தான் அந்த ஞாபகம் வந்தது. ஸோ நம்ம பருப்பில் வடித்த தண்ணியை புளியில் ஊற்றி ஊற வச்சிடலாம். ஏன்னா பருப்பு நம்ம அப்போ தான் வேக வச்சு இறக்கியிருப்போம், அது நல்லா சூடாக இருக்கும். ஸோ அது போல் சூடான தண்ணி புளியில் ஊற்றி ஊற வைக்கும்போது ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நமக்கு பாருங்கள் புளி நல்லா சாஃப்டாகி வந்துடுது. அப்படி இல்லை, பருப்பில் வடிக்க தண்ணி இல்லைனாலும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணி இதோட சேர்க்கும்போது சீக்கிரம் நமக்கு புளி பாருங்கள் சாஃப்டாக வந்துடும். நம்ம கரைச்சி உடனே சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட புளி சாம்பாருக்கு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பருப்பு தண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு இன்னமும் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 4ல் நாம் அப்பளம் பொரிக்கிறது தான். நம்ம எப்போவுமே அப்பளம் பொரிக்கிறதுக்காக நிறைய ஆயில் யூஸ் பண்ணாமல் இது போல் அப்பளத்தை நம்ம 2ஆவோ இல்லை 4ஆவோ கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பொதுவாக நாம் பூரிகள் செய்யும் போதோ இல்லை வடை இல்லை இது போல் டீப் ஃப்ரை பண்ணுற எந்த ஐட்டமாக இருந்தாலும் நிறைய ஆயில் யூஸ் பண்ணி நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம். அதாவது நல்ல எண்ணெயில் வறுத்து எடுப்போம். ஆனால் அந்த மாதிரி ஆயிலை நம்ம திரும்பவும் கொதிக்க வச்சு வேறு எந்த ஃபுட்டும் அதில் நம்ம பொரிச்சு எடுக்கக்கூடாது. திரும்ப அது தாளிக்கிறதுக்கு வேணுன்னா அதுவும் 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே அதை ரீயூஸ் பண்ணணும். அதனால் நம்ம இது போல் குறைவாக ஆயில் யூஸ் பண்ணும்போது அதை நம்ம குழம்புகள் தாளிக்கிறதுக்குள்ளே சட்னி தாளிக்கிறதுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம குறைவான ஆயில் யூஸ் பண்ணி இது போல் டீப் ஃப்ரைலாம் செஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா இது நம்ம ஹெல்த் சம்மந்தப்பட்டது, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 5ல் நாம் மீன் குழம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்பு எல்லாருமே நம்ம ரொம்ப டேஸ்டியாக தான் செய்வோம். ஆனால் நம்ம இறக்கும் போது இந்த ஒரு சின்ன டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்து கொதித்து வருது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இது ஜஸ்ட்டு மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணவொடனே நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், அதோட எசன்ஸ்லாம் அதில் இறங்கியிருக்கும். அப்போ நம்ம திரும்ப ஒரு 15 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ கழித்து எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் மீன் குழம்பு. ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் மீன் குழம்பு இன்னும் சுவையாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 6ல் நாம் சாம்பார் எப்படி சுவையாக வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். திக்காகவும் சுவையாகவும் இருக்கிறதுக்காக நாம் எடுக்கிற பருப்பில் 3/4 பாகம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். இது கூட நாம் 1/4 பாகம் அளவுக்கு
பாசிப்பருப்பு. இது நம்ம சேர்க்கும்போது அந்த டேஸ்ட்டும் அந்த திக்னஸும் நமக்கு நல்லா கிடைக்கும். நான் இன்றைக்கி சாம்பார் வைக்கிறதுக்காக 3/4 டம்ளர் பருப்பு எடுக்கிறேன். அதில் 1/2 டம்ளர் துவரம் பருப்பு ஆட் பண்ணேன், 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு. அதாவது 150 கிராம். அதில் 50 கிராம் வந்து பாசிப்பருப்பும் 100 கிராம் துவரம் பருப்பு. இது போல் நீங்கள் ரேஷியோவில் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்கள் சாம்பார் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த திக்னஸும் நல்லா கிடைக்கும் நமக்கு. அதே போல் நாம் சாம்பாருக்கோ இல்லை கீரை கடையலுக்கோ பருப்பு வேக வைக்கும் போதே பெருங்காயத்தூளும் அது கூடவே தேவையான அளவுக்கு மஞ்சளும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நாம் சீரக பவுடர், அதாவது சீரகத்தூள் இருந்தால் அதுவும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம எப்போவுமே சீரகம், அப்புறம் மிளகு, அடுத்த வெந்தயம், சோம்பு இதெல்லாம் நம்ம பவுடராக நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா சமைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சமையலும் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட சமையல் ரொம்பவும் டேஸ்டியாகவும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 7 நாம் மூக்கடலை குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது டேஸ்டியாக ரொம்ப திக்காக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது இன்றைக்கி நான் எடுத்தது கருப்பு மூக்கடலை தான். இது வெள்ளை சென்னாக்கும் யூஸ் ஆகும். சில நேரங்களில் நமக்கு மூக்கடலை குழம்பு வைக்கும்போது தண்ணியாக இருக்கும், அந்த டேஸ்ட்டும் நமக்கு அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம மூக்கடலை எல்லாம் தாளித்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தனியாக எடுத்து இது போல் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், ஒரு பேஸ்ட்டு போல். அவ்வளோதான், இதையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நாம் இதை மூக்கடலை ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்த பிறகு அரைச்சி எடுத்த பேஸ்ட் நம்ம அந்த குழம்போட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்மளோட குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும். அதே சமயம் மூக்கடலை நம்ம அரைச்சி ஊற்றிருக்கிறது அந்த டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் சென்னா குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் சென்னா குழம்புலாம் செய்யும்போது தக்காளி கூட நம்ம அரைச்சி சேர்க்கும்போது இன்னும் திக்னஸ் கொடுக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 8 நாம் சமைக்கிற பாத்திரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை நம்ம சமைக்கிற பாத்திரம் எல்லாமே இது போல் நல்லா கழுவிட்டு தான் கேஸில் வைப்போம். அப்போ அது நமக்கு ட்ரை ஆகி அப்புறம் நம்ம தாளிக்க ஆரம்பிக்கிறதுக்கு டைம் லேட் ஆகும். அதே போல் நமக்கு கேஸும் வீணாகும். அப்படி இல்லாமல் இது போல் ஒரு சின்ன டவல் வச்சு கழுவின பாத்திரங்களை தொடச்சிட்டு நம்ம கேஸில் வச்சு சமைக்க ஆரம்பிக்கும் போது சீக்கிரமாக பாத்திரம் சூடாகி நம்மளும் சீக்கிரமாக சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ டைமும் சேவ் ஆகும், நமக்கு கேஸும் மிச்சமாகும். எப்போவுமே நாம் கிச்சனில் இது போல் சமைக்கிற பாத்திரம் துடைக்கிறதுக்காக ஒரு டவல் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக ஹேங் பண்ணி வச்சுக்கணும். அது நமக்கு ரொம்பவும் துடைக்கிறதுலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது சின்ன டிப் தான், ஆனால் கண்டிப்பாக ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.